கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சங்கீத பகுதி 131 3 வசனம் தான் இருக்கு. அதனால தான் 132 சேர்த்து வாசிக்க சொன்னோம். தியானிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 132 முதல் வசனம். 132 முதல் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தாவே, இது கொஞ்சம் அந்த சவுண்ட ஜீசஸ் ஜீசஸ் கர்த்தாவே. எல்லாரும் வாசிங்க. எல்லாரும் வசனம் வாசிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து தான் வாசிக்கணும். வாசிங்க. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். தாவீதின் ஜெபம் சங்கீதம்னு போட்டிருந்தாலும் அதிக ஜெபம். அதுல என்ன சொல்றாரு தாவீது? கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவங்களையும் நினைத்தருளுங்கப்பா. இப்படியெல்லாம் ஜெபிக்கிறீங்களா? என் உபத்திரவத்தை நினைத்தருளுங்க, என் சஞ்சலத்தை நினைத்தருளுங்க, அப்படிலாம் ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கிற பாருங்க எவ்வளவு அழகா. கர்த்தாவே, தாவீதையும் நினைங்க, அவனுடைய சகல உபத்திரவங்களையும் நினைத்தருளும். நினைத்தருளுங்கிறது அருமையான ஒரு பிரேயர். கர்த்தர் நினைச்சிட்டா போதும். நம்மள ஆண்டவர் நினைச்சிட்டா. இந்த 8ஆம் மாதம் 9ஆம் தேதியில ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்மள ஆண்டவர் நினைச்சிட்டா போதும், எங்கேயோ இருப்போம். அதனால தான் பாட்டு பாடுறோம்ல, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனா, நீர் நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. என்ன அருமையா பாடல் இல்ல? ஆண்டவர் நினைச்சிட்டா போதும். என்னை நினைங்கன்னு சொல்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சங்கீதம் 115:12 சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டு நினைச்சிட்டார்னா ஆசீர்வாதம் தான். அக்னி கிறிஸ்தவ சபையை ஆண்டு நினைச்சிட்டார்னா, ஊழியத்தை ஊழியர்களை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை இந்த நாள்ல ஆண்டவர் நினைச்சிட்டார்னா பிளெஸிங் தான். ஆனா ஆண்டவர் நினைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். என்ன நினைங்கப்பா. இப்ப பாருங்க, ஒண்ணும் இல்ல, இயேசு சிலுவையில தொங்குறாரு, 2 பக்கம் 2 கல்லன். அதுல ஒரு கல்லன் என்ன ஜெபிச்சான்? உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை. அந்த சின்ன ஜெபம் அவனை எங்க கொண்டு போய் நிப்பாட்டிருச்சு? பயங்கரமான கொலைகாரன், சிலுவை சாவு ஏற்கிற அளவுக்கு அவன் அவ்வளோ பெரிய கல்லன். அவன் பண்ணின ஒரு சின்ன என்னை நினைத்தருளோ, என்ன ஜெபம்? என்னை நினைத்தருளோங்கிற அந்த சின்ன ஜெபம் பாதாளத்துக்கு போக வேண்டியவன பரதீசில கொண்டு போய் சேர்த்துருச்சு. பரதீசுக்கு பிறந்து தேவ தூதர்கள்லாம் அலண்டிருப்பாங்க. நீ எப்படி இங்க வந்த, நீ எப்படி இங்க வந்த கேட்டிருக்கலாம். கர்த்தர் ஆண்டவர் சொன்னார் நான் வந்திருக்கேன், ஆண்டவர் சொன்னார் நான் வந்திருக்கிறேன், அதான் அவன் சொல்லியிருப்பான். ஆண்டவர் சொன்னார்ப்பா நான் வந்திருக்கிறேன். ஒரு சின்ன ஜெபம் பாதாளத்துக்கு போக வேண்டியவன் எங்க கொண்டு போயிருச்சு? பரதீசிக்கு. அதனால தயவு செய்து ஜெபத்தெல்லாம் அலட்சியம் பண்ணிடாதீங்க. கர்த்தர் யாரும் மறக்க மாட்டார் தெரியுமா? ஜெபிக்கிறவர்களை, ஆண்டவரை தேடுறவங்களை அவர் மறக்கவே மாட்டார். அவன் அந்த ஜெபம் மட்டும் அவன் பண்ணலன்னா இங்க போயிருக்கு. இன்னொரு கல்லன் பண்ணவே இல்லை, போய் சேர்ந்துட்டான் பாதாளம். ஆனா இவன் பண்ணின அந்த சின்ன ஜெபம், என்னை நினைத்தருளும். ஒவ்வொரு நாளும் பண்ணுங்க. என்ன நினைங்கப்பா, என் குடும்பத்தை நினைங்க, என் பிள்ளைய நினைங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. நெகேமியா சொல்றாரு பாருங்க, நெகேமியா 5:19, நெகேமியா 13:31. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நெகேமியா ஒரு நல்ல காரியம் செய்வார் மக்கள் நடுவில். அந்த காரியத்தை செஞ்சுட்டு அவர் என்ன ஜெபம் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? 5:19,
13:31 பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளோ. என்ன ஜெபம் பண்ணி இருக்கிறாரு 2 இடத்துலயும்? நான் இந்த ஜனத்துக்கெல்லாம் நன்மை செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே, இந்த ஜனத்தெல்லாம் வசனத்தின்படி வாழ சொல்லி கொடுத்திருக்கிறேன், அதனால ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். சொல்லுங்க இப்ப, என் தேவனே சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்ன நினைங்கப்பா, என் பிள்ளைக்கு நன்மை உண்டாக என் பிள்ளைய நினைங்கப்பா, என் குடும்பத்துக்கு நன்மை உண்டாக, நான் வருகிற சபையில நன்மை உண்டாக, ஊழியத்துல நன்மை உண்டாக, எங்க ஊழியர் குடும்பத்துல நன்மை உண்டாக எங்களை என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்தை மறக்கவே கூடாது. என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்ன நினைங்கப்பா, என்ன நினைங்கப்பா, என்னை நினைத்தருளும். இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு, கர்த்தாவே என்னை நினைத்தருளும். சொல்லுங்க அப்படியே, கர்த்தாவே என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். அல்லேலூயா. இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நாம் தியானிக்க போறோம். 3 பரிசுத்தவான்களுடைய ஜெபம். என்னை நினைத்தருளோ, என்னை நினைத்தருளோ, என்னை நினைத்தருளோன்னு ஜெபித்த போது கர்த்தர் எவ்வளவாய் அவர்களை நினைத்தருளி அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதை இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். நாங்க குடும்பமா பரலோகத்துக்கு வர எங்களை நினைத்தருளோன்னு ஒரு ஜெபத்தை போடுங்க. அந்த ஜெபத்தை போடுங்க, ரொம்ப முக்கியம். என் பிள்ளை அந்த காலேஜ், என் மகன் இந்த காலேஜ், என் மகனுக்கு அப்படி பொண்ணு, என் பிள்ளைக்கு இப்படி பொண்ணு, மாப்பிள்ளை, அதெல்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்க. நாங்க குடும்பமாய் பரலோக ராஜ்யத்துக்கு வர கர்த்தாவே எங்களை நினைத்தருளும். ஒரு ஜெபத்தை போடுங்க, போடுங்க. அந்த கல்லன் போட்டான்ல ஒரு ஜெபம், அந்த ஜெபம் ஒர்க் அவுட் ஆனிச்சுல, நீங்க போடுங்க ஒரு சின்ன ஜெபம். கர்த்தாவே நாங்க ஃபேமிலியா, நாங்க சபையா ஹெவனுக்கு வர எங்களை நினைத்தருளோ, நினைத்தருளோ. ஆமா, இன்னைக்கு வேதத்திலிருந்து 3 நபர்கள் அவர்கள் நினைத்தருளோன்னு பண்ணின ஜெபம். புலம்பல் 3:19, எரேமியாவின் புலம்பல் 3:19. அங்க எரேமியா சொல்றாரு 3:19, எல்லாரும் எடுங்க. எட்டியும் பிச்சியுமாகிய, அப்பா எட்டி பிச்சுனா என்ன அர்த்தம் சொல்லுங்க? எட்டி பிச்சு இது என்ன அர்த்தம்? ஐயோ கசப்புனா கசப்பு, அதான் லைஃபே கசப்பாயிடுச்சு. எட்டியும் பிச்சியும் ஆகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளோ. இப்பெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? என் வாழ்க்கையே கசப்பாயிடுச்சு ஆண்டவரே, எட்டியும் பிச்சியுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளோ. என் சிறுமையை நினைங்க, நான் தவிக்கிற ஆண்டவர், என் தவிப்பை நினைவு கூறுங்க. என் சிறுமையும் தவிப்பும் எட்டியும் பிச்சியுமா இருக்காண்டவரே, ப்ளீஸ் அதை நினைத்தருளுங்க. முதலாவது என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவு, சிறுமப்பட்டு, வெக்கப்பட்டு, அவமானப்பட்டு, உதாசீனப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு தவிச்சு நிற்கிற ஆண்டவரே, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, தவிச்சு நிற்கிறேன். அந்த சகோதரி கணவனை இழந்து தவிச்சு நிற்கிறாள்ல, தவிச்சு நிற்கிற ஐயா, என் சிறுமையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். இங்க கடந்து வர சிறுமை, மனுஷன் நினைக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறதே கிடையாது. நீங்க நினைங்கப்பா, என் சிறுமையையோ சொல்லுங்க, என் தவிப்பையோ நினைத்தருளும். சில நேரத்தில் தவிச்சு நிற்கிறோம்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம என் தவிப்பை நினைச்சருளுங்கப்பா. தவிக்கிற ஆண்டவரே, என் சிறுமையை நினைங்கப்பா. வியாதி தாங்க முடியல ஆண்டவரே, ஒரு நாளைக்கு எவ்வளோ மாத்திரை எடுக்கிறதப்பா, வேலை இல்லாம நான் தவிக்கிறேன், திருமணமாகாம தவிக்கிறேன், திருமணமாகி குழந்தை இல்லாம மலடி என்கிற அடையாளத்தோடு நான் தவிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மலடி என்கிற அடையாளத்தை என்னிட்ட இருந்து எடுத்து போடுங்கப்பா, என்னை நினைத்தருளுங்க. இந்த 8ஆம் மாதம் 9ஆம் தேதி என் சிறுமையையோ என் தவிப்பையோ நினைத்தருளோ. ஹல்லேலூயா.
வேதத்தில் அன்னாள் நமக்கு தெரியும். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10-11. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10-11 எல்கானாவின் மனைவி அன்னாள், அவளுக்கு குழந்தை இல்லை. ஆண்டவரே அவ கர்ப்பத்தை அடைச்சிட்டாரு. இப்ப அவள் குழந்தை இல்லாதனால எல்கானா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு. அவ பேரு பெனினாள். அவளுக்கு வருஷத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஆனா அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. ஏன்னா ஆண்டவரே அடைச்சிருக்காரு. அப்ப அன்னாளை பார்த்து பெனினாள், முல்லா குத்துரா, உனக்கு குழந்தை இல்லை, நீ மலடி, என் பிள்ளைய தொடாத, எனக்கு முன்னாடி வராத. அன்னாளை சாப்பிட விடாம மனமடிவாக்கி இரவும் பகலும் அன்னாளை அளவச்சு வேடிக்கை பார்த்தவள் பெனினாள். ஏன்னா அன்னாள் வாழ்க்கையில என்ன இல்லை? குழந்தை இல்லை, சிறுமை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு குறைவு. ஜனங்கள் நம்மளை முள்ளா குத்துறாங்க. சில நேரத்தில் நம்மளுடைய சிறுமையே நம்மளை முள்ளா குத்துது. தலை நிமிர்ந்து நடக்க முடியல, சிறுமை முள்ளா குத்துது. இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 1:10-11 அவள் என்ன செஞ்சா தெரியுங்களா? ஆலயத்துக்கு போனா. அவ ஆலயத்துக்கு போனா. ஆலயத்தில் ஓடி வந்து அவள் போய் மனம் கசந்து, எல்லாரும் ரீட் பண்ணுங்க, மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. அப்படி ஜெபிக்கணும். என்ன மறக்காம நினைச்சிருங்கப்போ, என்ன நினைங்க ஆண்டவரே. எனக்கு குழந்தை இல்லாததுனால என் வாழ்க்கையில நான் சிறுமையும் தவிப்பும் அடைந்தவளாய் உம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறப்பா. உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி. இப்படிலாம் ஜெபிக்க தெரியணும் நமக்கு. மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளோ நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் ஓடி வந்து வெகு நேரம் ஜெபித்தாள். நெகேமியா நாட்கள்ல ஆலயத்தில் எல்லாரும் சேர்ந்து 3 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்களாம். 3 மணி நேரம் பைபிள் படிச்சாங்களாம். உங்க பைபிளில் இருக்கா அந்த வசனம்? உங்க பைபிளில் அந்த வசனம் இருக்கா? நெகேமியா நாட்களில் சபையாய் கூடி ஒரு ஜாமம் ஜெபம் பண்ணாங்களாம். ஒரு ஜாமம் எழுந்து நின்று பைபிள் ரீட் பண்ணாங்களாம். ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரம். என் அன்பு தேவ ஜனமே, உங்க சிறுமையும் உங்க தவிப்பையும் கர்த்தர் நினைக்கணும்னா வெகு நேரம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து உங்க இருதயத்தை ஊற்றுங்க. ஆண்டவர் நினைச்சிட்டார்னா சிறுமை மாறிடும். ஆண்டவர் நினைச்சிட்டார்னா உங்க தவிப்பு மாறிடும். நீ எந்த காரியத்துக்காக தவித்து போய் சிறுமைப்பட்டு நிந்தனையோடு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் தலையிட்டு ஒரு அற்புதம் செய்யணும்னா நீங்க பிரேயர் மஸ்ட். பிரேயர் இல்லாம ஆண்டவர் நம்மளை நினைக்கவே மாட்டார். போய் கேட்டா பார்த்தீங்களா? அடியேனுடைய சிறுமையை கண்ணோக்குங்கப்பா, அடியேனை மறவாமல் நினைங்க. இப்ப நீங்க ஜெபம் பண்ணுங்க. அடியேனை மறவாமல் நினைத்தருளி என் கண்ணீரை தொடங்கப்பா. சொல்லுங்க, என் சஞ்சலத்தை நினை அப்பா மாற்றுங்கப்பா. அப்பா என் தவிப்பை மாற்றுங்கப்பா. என் வாழ்க்கையில புயல் அடிக்குது ஆண்டவரே. என் வாழ்க்கையில எதிர் காற்று ஆண்டவரே, சுழல் காற்று ஆண்டவரே. என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல ஆண்டவரே. அடியேனை மறவாமல் நினைங்கப்பா. ஜபத்தை பார்த்தீங்களா? என்ன அருமையான ஜபம் இல்ல? கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டார். கேட்டாரா? கேட்டார், நினைத்தார். அதனால தான் நம்முடைய தேவன் நம்மளை நினைத்தருளுகிற தேவன். உங்க ஜபத்துக்காக தான் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.
நீங்க ஏதோ ஒரு தீர்மானம் எடுக்கணும், பொருத்தனை பண்ணணும்னு ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுது பாருங்க, வெகு நேரம் அழுது ஜெபிச்சுட்டு வெளியில போறாளாம். நடந்தது என்னன்னா வசனம் சொல்லுது, என்ன போட்டிருக்கு? 1 சாமுவேல் 1:19 லாஸ்ட் லைன் பாருங்க. அவ ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் அழுது இழுது முடிச்சிட்டு தான் குடும்பத்தோட தான் வீட்டுக்கு போனா அங்க வேதம் சொல்லுது, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். எஸ், அதான் நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. சொல்லுங்க, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே. அவன் நினைச்சா என்னை நினைத்தருளோ, என் சிறுமையை நினைத்தருளோ, என் தவிப்பை நினைத்தருளோன்னு ஜெபம் பண்ணா அங்க வேதம் சொல்லுது, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினா. சரியா 10 மாசத்துல அவ கையில அவை கேட்டபடியே சாமுவேல் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து கர்த்தர் அன்னாள் வாழ்க்கையில அற்புதம் செய்தார். அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சா தெரியுங்களா? 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 முதல் வசனத்திலேருந்து நீங்கள் 10 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா துதித்தாள் ஜெபமன்னாள்னு போட்டிருக்கோம். அவள் என்ன செஞ்சா தெரியுங்களா? ஆண்டவர் அன்னாளை நினைச்சு அற்புதம் பெற்ற உடனே ஆலயத்துக்கு மறுபடியும் ஓடி வரா. எந்த ஆலயத்தில் கண்ணீர் வடித்தாலோ அந்த ஆலயத்துக்கு ஓடி வந்து அவள் சொல்கிறா, அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு சொல்கிறா, என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது. ஆண்டவர் நினைச்சிட்டார்னா இருதயம் கலிகூறும். நீங்க கண்ணீர் வடித்த காரியம் கலிகூறுதலா மாறும். ஹல்லேலூயா. சந்தோஷமே இல்லையா உங்களுக்கெல்லாம்? அல்லேலூயா. அவ கையில ஒரு நாள் வந்து அழுது என்னை நினைத்தருளும் அழுதா, இப்ப கையில ஆண்டவர் நினைத்தருளி ஒரு அற்புதத்தை வச்சுக்கிட்டு சொல்றா, என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன். அதான் ஆண்டவர் நினைச்சிட்டாருனா போதும். ஆண்டவர் அன்னால நினைச்சாரு, அவ சிறுமையை மாத்தினாரு, ஆண் குழந்தை கொடுத்தாரு. அவ சொல்றா, என் இருதயம் கலிகூறுது ஆண்டவரு, என் கொம்பு உயர்ந்திருக்க ஆண்டவரு, பகைஞர் மேல என் வாய் திறந்துருச்சு ஆண்டவரு, பலவானுடைய வில்ல நீங்க முறிச்சிட்டீங்க ஆண்டவரே, பலவானுடைய வில் முறிஞ்சிருச்சு ஆண்டவரே, நீங்க தான் உயர்த்துகிறவர், நீங்க தான் தாழ்த்துகிறவர். புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு நீங்க தாழ்த்தப்பட்டு இருக்கலாம், சொல்லுங்க, அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அவர் இன்னைக்கு தாழ்மையில ஆண்டவர் அன்றைய நினைவு கூறுன்னு சொல்லிட்டீங்கன்னா உயர்த்துகிறவர். அன்னால் தான் சொன்ன அந்த வார்த்தையை, சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி பிரபுக்களோட உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தில் அமர வச்சு அழகு பார்க்கிற தேவன் நினைச்சிட்டாருன்னா பாருங்க. சொல்லுங்க, என்னை நினைத்தருளும், என் சிறுமையை நினைத்தருளும், என் தவிப்பை நினைத்தருளும் அப்பா அப்படின்னு ஜெபம் பண்ண அன்னாள் வாழ்க்கையில் ஆண்டவர் நினைத்து ஒரு அற்புதத்தை செஞ்சு ஒன்று தான் கேட்டா, ஆண்டவர் 1/2 டஜனுக்கு கொடுத்துட்டாரு. அவள் கேட்டது 1 தான் கேட்டா, நீங்கள் கேட்டது 1 தான் இருக்கும். இந்த சிறுமையை மட்டும் மாற்றினா போதும் ஆண்டவரேன்னு. ஆனால் நம்ம ஆண்டவர் நினைச்சிட்டார்னா நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்வார். 2வது நம்ம எதுக்காக பரிசுத்தமானுடைய ஜெபம் என்ன நினைச்சார்லோன்னு ஜெபிச்சாரு தெரியுங்களா? ஏசாயா 38:1-5 இதில் எல்லாரும் எடுங்க. ஏசாயா 38 1-5 வரைக்கும் எசேக்கியா ராஜாவின் ஜெபம் உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஏசாயா 38:1 எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். இப்போ எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி, அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இருக்கு. அந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்கு ஏசாயா என்ற தீர்க்கனை கர்த்தர் அனுப்புகிறாரு. அவர் போய் அந்த எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்றாரு, அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர். என்ன தீர்க்க தரிசனம், என்ன தீர்க்க மரணத்துக்கு ஏதுவா இருக்காரு எசேக்கியா. வீட்டுக்கு தீர்க்கன் போறாரு, பெரிய தீர்க்கன் போறாரு, இயேசுவோட பிறப்பை முன்னறிவித்த தீர்க்கன் போறாரு. அவர் போய் சொன்ன வார்த்தை, நீ பிழைக்க மாட்டீர், மரிக்க போவீர். இந்த தீர்க்க தரிசனம் தான் எப்படி இருக்கும்? இன்றைய நாளில் நிறைய கள்ள போதகம், கள்ள தீர்க்க தரிசனம். இன்றைய தீர்க்க தரிசனத்தில் 100% நம்பாதீங்க, மாம்சத்தில் தான் வருது. இன்றைய தீர்க்க தரிசனங்கள் 100% எதில் தான் வருது?
கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார்னு ஐயோ பொய் நிறைய. ஆனால் அன்று ஏசாயா உண்மையான தீர்க்கன். அவர் சொல்லிட்டாரு, நீர் மரித்து போவீர். இப்படி தீர்க்கதரிசனம் வந்துருச்சுன்னா அடுத்து நம்ம என்ன செய்வோம்? சரி, ஓகே, வீட்டு காரியத்தை, அரண்மனை என்ன செஞ்சிடணும், ஒழுங்குபடுத்தி வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி, மனைவி அப்படி இந்த பாருமா இப்படி இப்படி அப்படி காரியம் அப்படின்னு ஒழுங்குபடுத்தி அதை தான் செஞ்சுருப்போம். ஆனால் எசேக்கியா ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் அதை ஏற்றுக்கல. வந்து சொன்னது ஏசாயா என்கிற பெரிய தீர்க்கன் தான், உண்மையான தீர்க்கன் தான், கர்த்தரே சொன்னார் தான். ஆனால் கர்த்தரே சொன்னாலும் அவர் இருதயம் அதை என்ன செய்யலை, முடியாத ஆண்டவரேங்கிறார். என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் சாவ முடியாது. இன்னைக்கு நம்மலாம் எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ, எடுத்துட்டாரா என்ன பண்ணுவேன்? எடுத்துக்கோ எடுத்துக்கோ, மூச்சுக்கு 300 ஜபம், என்ன நல்லா மார்க் வாங்கலாம் என்ன எடுத்துக்கோ, நீட்டில் பாஸ் ஆகலாம் என்ன எடுத்துக்கோ, கல்யாணம்லாம் எடுத்துக்கோ, புள்ள பிறக்கெல்லாம் எடுத்துக்கோ, வேலை கிடைக்கலாம் எடுத்துக்கோ. அது மாதிரி இந்த ஜபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்தாருன்னா நீங்கள் சபையில் நிறைய பேர் நான் இருக்கிறதே இல்லைதா, இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஹல்லேலூயா சொன்னார் பாருங்க. அதெல்லாம் முடியாத ஆண்டவரே. 3வது வசனம் பாருங்க, என்ன பிழைக்க மாட்டீர் மரித்து போவி. அவர் கேட்கிறார் பாருங்க, என்ன பிழைக்க மாட்டீர் மரித்து போவி. கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும். எல்லாருமே ரீட் பண்ணுங்கம்மா. நான் நீங்கெல்லாம் வீட்டில் ரொம்ப கத்துறீங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு, இங்கே வந்து அமைதி ஆயிக்கிறீங்களேயா? வீட்டில் எக்கால சத்தம்னு ரிப்போர்ட் வந்திருக்கு உங்க எல்லாரையும் குறித்து. காலையில் ஒரு தூதன் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, உங்கள் சர்ச்சைக்கு வர வாலிப பிள்ளைங்கள்லாம் எக்காலமாக வீட்டில் முழங்குறாங்க, சும்மா இங்கே ஆக்ட் பண்ணுறாங்கன்னு. இங்கேயும் எக்காலமாக என்ன செய்யணும்? வசனத்தை முழங்கணும். வாசிங்க எல்லாரும். ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் எசேக்கியா எதை நினைக்க சொன்னாருங்க தெரியுங்களா? உமக்கு முன்பா நான் நலமானதை செஞ்சாண்டவர். உண்மை உத்தமத்தை விடுங்க, அதை தான் அடிக்கடி தியானிக்கிறோமே, தியானிக்காத ஒன்றை தியானிப்போம். என்ன சொன்னார்? உமது பார்வைக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அதனால என்னை நினைச்சு நீங்க சொன்னீங்கன்னா நானும் மறிக்க முடியாத ஆண்டவனுங்கிறாரு. என்ன பிழைக்க மாட்டீர் மரித்து போவே. நான் உமக்கு முன்பா எவ்வளோ தேசத்துல நலமான காரியம் செஞ்சிருக்கேன் தெரியுங்களா? நான் ராஜாவான உடனே எங்க அப்பா ராஜாவா இருந்த போது ஆலயத்துல விளக்கெல்லாம் அணைச்சிட்டாரு, துதி சத்தத்தெல்லாம் அணைச்சிட்டாரு, உடன்படிக்கையெல்லாம் உடைச்சிட்டாரு, பலிபீடத்தெல்லாம் உடைச்சிட்டாரு. ஆனா நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ராஜாவான உடனே எங்க அப்பா செஞ்ச மாதிரி செய்யல, உங்க பார்வைக்கு நலமானபடி நான் ராஜாவான உடனே செய்த முதல் வேலை ஆலயத்தை பழுது பார்த்தேன், ஆலயத்தை சுத்திகரித்தேன், ஆலயத்துக்குள்ள அணைக்கப்பட்ட விளக்குகளை ஏற்றினேன், தேவனுடைய காவலை சரியாய் காக்க வைத்தேன், ஆசாரியர்களை உள்ள கொண்டு வந்து லேவியர்களை உள்ள கொண்டு வந்து நல்ல துதி செய்ய வைத்தேன், சோத்திரம் பண்ண வச்ச, நல்ல பண்டிகையெல்லாம் ஆசரிக்க வச்ச. தேசத்தை பாருங்க ஆண்டவரே, எல்லா விக்கிரக தோப்பெல்லாம் கொளுத்திட்டேன், விக்கிரக மேடையெல்லாம் அகற்றிட்டேன். இன்னும் சொல்ல போனா மோசே இருந்தார்ல, உம்முடைய தாசன் மோசே, அவரு வெண்கல சர்ப்பம் செஞ்சார்ல, அந்த வெண்கல சர்ப்பம் அதுக்கப்புறம் எல்லாரும் அதை கும்பிட்டுட்டு வந்தாங்க. ஆனா நான் ராஜாவான உடனே அந்த வெண்கல சர்ப்பத்தையே உடைச்ச ஆண்டவரே, தேசத்தை ஃபுல்லா சுத்திகரிச்சுட்ட ஆண்டவரே. தீட்டானது அருவருப்பானது உங்களை துக்கப்படுத்துற ஒண்ணுமே கள்ளபோதகம் கள்ளத்தை ஒண்ணு இருக்க கூடாது. எல்லாத்தையும் தேசத்தையும் சுத்திகரிச்சிருக்கிற, ஆலயத்தெல்லாம் பண்ணி இருக்கிற. இன்னும் சொல்ல போனா சாலமோன் நாள்ல இருந்து என் நாள் வரைக்கும் 14 நாள் என்ன செய்யல, பண்டிகை ஆசரிக்கப்படவே இல்லை. என் நாட்களை பாருங்க, 14 தினங்கள் எருசலேம்ல இருக்கிற எல்லா ஜனத்தையும் வரவழைச்சு நல்லா உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா துதி செலுத்தி பல ஆயிரங்கள் பல ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகளை பலி செலுத்தி உங்களுக்கு எவ்வளவு பிரியமா தேசத்திலேயே மகா சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்க. என்ன நீ பிழைக்க மாட்டீர் மரித்து போவீர். எனக்கு சாவுற வயசா? சாவ வேண்டிய கிளவியே என்ன சொல்லுதுன்னா, நான் 90 வயசு கழிச்சு தான் சாவாங்குது ஒரு கிளவி. இப்பயே வயசு அதிகமாயிடுச்சு, அந்த அம்மா என்னை எடுத்துக்கன்னு ஜபிக்க மாட்டேங்குது. நான் எங்க ஆயா மாதிரி 92 வயசுல தான் சாவணுங்குது. ஹலோ ஹலோ,
இவர் வாலிப வயசு, இன்னும் பிள்ளையா பிறக்கலை. என்னை பார்த்தா மறிக்க மாட்டேன் பிள்ளை பேரு, நீர் பாட்டுக்கு ஏசாயாவான்னு பேரு, நான் அப்படியே ஏற்றுக்கிட்டு உட்காந்துருப்பேன். நோ, உமது பார்வைக்கு நன்மையானதை நலமானதை செஞ்ச பாருங்க, அதை நினைங்க. என்ன அருமையான ஜெபம் பார்த்தீங்களா? அதனால தான் பாஸ்டர் கடந்த நாளில் நம்ம சர்ச்சில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அப்போ பாஸ்டர் அதை தான் சொன்னாங்க, வந்து இந்த மாதிரி உங்கள் அப்பா கொஞ்சம் ஆண்டு பார்வைக்கு நலமானதை செஞ்சுருந்தா அதை வச்சு கெஞ்சிருக்கலாம், ஆண்டு பார்வைக்கு நலமானதாக செஞ்சிட்டாங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே இந்த பையனுக்கு என்ன வந்துட்டு கோபம் வந்து கல்யாணத்துக்கு கூட பத்திரிக்கை அனுப்பலை, எங்களை தவிர பாக்கி எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கிறான். அவனுக்கு இன்ஜினியரிங் சீட்டு வாங்கி கொடுத்த முதல் கொண்டு கர்த்தருடைய கிருபையில் நம்ம தான். அவங்க வீட்டில் சண்டை நடக்கிறப்பெல்லாம் பிள்ளைய ஸ்கூலில் விட்டுட்டு ஓடி இருக்கிறோம், நானும் பாஸ்டரும். சின்ன சிசு எங்கள் வீட்டு பிள்ளை, இந்த மிரக்கல், அது 1ஆவதோ 2ஆவதோ படிக்குது. அங்கே சண்டைன்னு ஃபோன் வருது, உடனே வாங்க பாஸ்டர்னு பிள்ளைய இன்னொரு பையனை அழைச்சிட்டு வர சொல்லி அழைச்சிட்டு வந்து சர்ச்சில் விட்டுருப்பா, நாங்கள் ஒரு இடத்துக்கு ஊழிய போகிறோன்னு பிள்ளைய அழைச்சி கொண்டு சர்ச்சில் விட்டாச்சு. நாங்கள் ஊழியத்துக்கு போனோம். இந்த ஒரு வார்த்தை பாஸ்டர் சொன்னாங்களாம், கொஞ்சம் உங்கள் அப்பா நலமானதை செஞ்சுருந்தாங்கன்னா அதை நினச்சியாவது என்ன செஞ்சுருக்கலாம், ஆண்டவர்கிட்ட போராடி இருக்கலாம்ப்பா, இப்படி ஆயிடுச்சப்பான்னு சொன்னதுக்காக. என் அன்பு தேவச்சனமே, ஒரே ஒரு வாழ்க்கை அவர் பார்வைக்கு நலமானது. அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு வியாதியோ ஒரு பலவீனமாக வந்தால் நீங்களும் இதை வச்சு என்ன செய்யலாம், ஆண்டவரே நான் உங்கள் சர்ச்சைக்காக நான் எவ்வளோ வைராக்கியம் பாராட்டி என்னை செஞ்சுருக்கதை கொஞ்சம் நினைங்கப்பா, கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆண்டவரே நான் போகிற சர்ச்சில் எவ்வளோ தேவைகள், அத்தியாவசிய தேவைகள் இருந்தது. எங்கள் பாஸ்டர் ரொம்ப கஷ்டத்தோடு சில காரியங்கள் சொன்னார். என்னால் ஹெல்ப் பண்ணவே முடியாது, ஆனாலும் நான் விளைக்கரையை செலுத்தி எனக்குரிய நன்மைகளை கூட ஒடுக்கி, ஐயோ பாஸ்டர் கஷ்டப்படுறாங்களே, ஊழியங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் சபைக்கு சில காரியமெல்லாம் செஞ்சேன்ல, எங்கள் ஊழியருக்கு சில காரியமெல்லாம் செஞ்சேன்ல, கொஞ்சம் அதை நினைங்கப்பா, ஜெபம் பண்ணுங்க. அதெல்லாம் பைபிளில் இடம் இருக்குது. நான் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டி, எங்கள் குடும்பத்தில் யாருமே ரசிக்கப்படலை, நான் ஒரு ஆள் தான் ரசிக்கப்பட்டிருக்கேன். ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு தெரியாமல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஓடி 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 என் காலு வீடு ஆலயம்னு ஓடி வந்ததில்ல, அதை நினைங்கப்போ. அல்லேலூயா. என்ன சொன்னார் எசேக்கியா? என்ன நீ பாட்டுக்கு மரித்து போவீர், நீர் பாட்டுக்கு நான் வியாதியாக கிடப்பேன், மரித்து போவீர், நீங்கள் மரித்து போவீர், பிளக்கம் மட்டும் நான் ஏற்றுக்கொள்ளணும். முடியாது ஆண்டவரே, நான் உங்கள் பார்வைக்கு நலமானது எத்தனை செஞ்சிருக்கிற ஆண்டவரே, அதை நினச்சி எனக்கு ஒரு பிச்சை போடுங்க, எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க, அதை நினைத்தருளுங்க. அல்லேலூயா. நான் சர்ச்சைக்காக முழங்கால நின்று இரவும் பகலும் ஜபிச்சேனே, இரவும் பகலும் உபவாசித்தேனே, எங்கள் ஊழியக்காரர்களுக்கு தோள் கொடுத்தேனே, ஊழியர்களோட இணைந்து இந்தந்த ஊழியம் அந்த ஊழியம் கிராம ஊழியம் அப்படியெல்லாம் ஓடி ஓடி ஆண்டவரே, என் சரீரத்தில் பலனே இல்லை, சரீரமே பலவீனப்பட்டது, ஆனாலும் நான் பாடல் பாடணும். ஐயோ எவ்வளவு பலவீனம் வந்தாலும் பரவாயில்ல, பாடல் பாடணும், இந்த காரியத்தை செய்யணும்னு உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டி ஓடி வந்தல, அதை நினைச்சு அப்போ இந்த இக்கட்டிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க. செபிக்கலாம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டாரா? உமது பார்வைக்கு நலமானதை செஞ்சேங்கிற ஜெபத்தை கேட்டாரா? ஏசாயா சொல்லிட்டு முற்றத்தை, அரண்மனை முற்றத்தை கூட தாண்டல, உடனே அதே ஏசாயாட்ட சொல்லிட்டாரு, எந்த தீர்க்கன் பிழைக்க மாட்டீர் மறிப்பீர்னு சொன்னாரோ அதே தீர்க்கன்ட்ட சொல்லிட்டாரு. அவன் அழுகிறான். அதான் ப்ரேயர். உங்கள் ப்ரேயர் உங்கள் தலையெழுத்தை மாற்றிடும், புரிஞ்சுக்கங்க. அதுக்கு தான் அவன் மட்டும் ப்ரேயர் பண்ணலைன்னா முடிஞ்சிருக்கும், சரித்திரம் முடிஞ்சிருக்கும். எரேமியா சரித்திரம் முடிஞ்சிருக்கும். ப்ரேயர் சரித்திரத்தை மாற்றும். வரலாறு காணாத ஒரு அசைவை உன் குடும்பத்தில் கொண்டு வரும் நம்ம ஜெபம். அதனால தான் ஜெபிங்க. இதை பாருங்க, கண்ணு இருந்து காணாது, காது இருந்து கேட்காத தேடி இரவும் பகலும் ஜனம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஜீவனுள்ள தேவன், நான் படுற கஷ்டத்தை நினைங்கப்பா, என் வியாதியை நினைங்க. உங்களால் முடியும் ஆண்டவரே, மரித்து 4 நாளாகி லாசருவையே உயிரோட எழுப்பினா உங்களால் முடியும், எனக்கு சுகம் கொடுங்க, கேளுங்க. உடனே அதே திருக்கன் அனுப்புனார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஜபத்தை கேட்டேன், ஆயுசு நாட்கள் 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறேன். அடையாளமாக அந்த சூரிய கடிகாரம் 10 பாகம் முன்னாடி போகணுமா அல்லது 10 பாகம் பின்னாடி வரணுமான்னு கேட்டார். அடையாளத்தோட ஜபத்துக்கு பதில். உடனே எசேக்கியா என்ன சாதாரணமானவரா?
எசேக்கியா சொன்னார்ப்பா, முன்னாடி போகிறது ஈஸி, எனக்காக அந்த பாகை 10 மணி நேரம் பின்னாடி போகணும். பின்னாடி வர முடியுமாங்க? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுங்களா? எனக்காக இயற்கையே மாற்றுகிற தேவன். அவ்வளோ பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோங்க. ஒன்றே ஒன்று, அவருக்கு பிரியமாக மாத்திரம் நடந்துருங்க. அவருக்கு பிரியமாக மாத்திரம் நடந்துருங்க. எசேக்கியா ராஜாவுக்காக 10 பாகை என்ன ஆணுச்சு? பின்னிட்டு போய் இயற்கையில் ஒரு அற்புதம், ஒரு அடையாளம் நடந்தது. எசேக்கியா ராஜாவுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு அவன் நலமானதை செஞ்சதை நினைத்து அவனுக்கு ஆண்டு கொடுத்த தீர்க்க தரிசனமே மாறிடுச்சுங்க. கெட்ட தீர்க்க தரிசனத்தெல்லாம் மாற்றிடலாம். ஜெபிச்சு அற்புதம் நடந்தது. ரெண்டாவது, ஃபஸ்ட்டு என்ன நினைத்தருளும்? என் சிறுமையையும் தவிப்பையும். ரெண்டாவது, தேவனுடைய பார்வையில் நலமானதை செய்ததை என்ன செய்யுங்க? என் உண்மையை நினைங்க, என் உத்தமத்தை நினைங்க. உமது பார்வைக்கு நலமானதை செஞ்சல, அதெல்லாம் நினைங்கன்னு சொன்னான். நினைச்சு அற்புதம் நடக்கும். மூன்றாவது தான் 132 சங்கீதம் 1 தாவீது சொல்றார், கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தை நினைத்தருளும். மூணாவது, என் உபத்திரவத்தை நினைங்கப்பா. மூணாவது எதை நினைக்கணும் ஆண்டவர்? என் உபத்திரவம், நான் கடந்து வர உபத்திரவம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னால் தாங்க முடியல ஆண்டவர், இந்த உபத்திரவம் என்னால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. என் உபத்திரவத்தை இந்த நாளில் நினைத்தருளும். என் நெருக்காண்டவர், என் இக்கட்டாண்டவர், சஞ்சலம் தாங்க முடியல ஆண்டவர், என் உபத்திரவத்தை சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, என் உபத்திரவத்தை நினைத்தருளும். இரவும் பகலும் தூங்க விடாமல், இரவும் பகலும் கண்ணீர் வடிக்க வைக்கிற, ஒரு ஆகாரம் கூட சரியா உட்கொள்ள முடியாம, சரியா வஸ்திரம் கூட உடுத்தி கொள்ள முடியாதபடி ஆண்டவரே நான் கடந்து வருகிற இந்த உபத்திரவத்தை நீர் நினைத்தருளும். எல்லாம் இருக்கு, ஆனால் சாப்பிட முடியல ஆண்டவர். நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, ஆனால் என்னால் உடுத்த முடியல ஆண்டவர். இந்த ஒரு உபத்திரவம் ஆண்டவர் என்னை பாடாப்படுத்துது ஆண்டவர். என் உபத்திரவத்தை நினைத்தருளும். தாவீது பட்ட உபத்திரவம் கொஞ்சம் கொஞ்சம், அதனால தான் சகலன்னு போட்டுட்டார். என்னுடைய எல்லா உபத்திரவத்தை நினைங்கப்பா, எல்லா உபத்திரவம். அதில் ஒரு உபத்திரவம் பாருங்கள், 1 சாமுவேல் 30 எடுத்துக்கொள்ளுங்க. அதில் தாவீது அவனோட 600 பேரும் பராக்கிரமசாலிகள். தாவீது லீடர். 600 பேருக்கும் கல்யாணம் ஆகி மனைவி, பிள்ளைகள், குழந்தைகள், ஆடுகள், மாடுகள், கழுதைகள் எல்லாம் இருக்கு. சிக்லாகில் வாசம் பண்ணுறாங்க. 1 சாமுவேல் 30 எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கு டைம் போனதுனால சொல்லி முக்கியமானதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். தாவீதோட இப்போ எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க? சத்தியம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியணும். எத்தனை பேர் இருக்காங்க? வாய் திறந்து சொல்லுங்க. 600 பேர். 600 பேர் யாரு? பராக்கிரமசாலிகள். 600 பேருக்கு என்ன ஆயிடுச்சு? திருமணம் ஆயிடுச்சு. 600 பேருக்கு என்ன இருக்கிறாங்க? குழந்தைகள். 600 பேருக்கும் வீடு இருக்கு. எங்க இருக்கு? சிக்லாகு. எங்க இருக்கு? சிக்லாகு. அந்த பட்டணத்தில் இருக்கிறாங்க. இப்ப தாவீதும் அந்த 600 பராக்கிரமசாலிகளும் ஒரு இடத்துக்கு யுத்தத்துக்கு போயிட்டு 3 நாள் கழிச்சு சிக்லாகுக்கு வராங்க. சிக்லாகுல பார்த்தா, சிக்லாக எவனோ ஒருத்தன் சத்துரு அப்படியே எல்லா கூடாரத்தை நெருப்பு வச்சு கொளுத்திட்டான். மனைவி பிள்ளைகளை காணோம். ஆடு மாடு கழுத ஒரு ஆசீர்வாதத்தை காணோம். எவனோ கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். வீட்டை நெருப்பு வச்சு கொளுத்திட்டா. ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இப்போ அப்படி இருக்கும். நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். எவ்வளோ பெரிய உபத்திரவம். தாவீது அனுபவித்த உபத்திரவம் எவ்வளோ பெரியது. வீடை நெருப்பு வச்சு, சிக்கலாகவே நெருப்பு வச்சு கொளுத்திட்டான். அப்போ என்ன நடக்குதுன்னா 1 சாமுவேல் 30:4 பாருங்க. அப்பொழுது எல்லாரும் ரீட் பண்ணுங்க. அப்பொழுது தாவீதோ அவனோடு இருந்த ஜனங்களோ அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பொதுவா ஆண்கள் அழமாட்டாங்க, அப்படிதானே? இப்போ தாவீதும் அவனோட இருந்த 600 பேரும் கொஞ்ச நேரம் அழுதாங்கன்னு போல, சரீரம் பலவீனப்பட்டு போகிற அளவுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? சத்தமிட்டு. ஏன்னா மனைவி பிள்ளையெல்லாம் போயாச்சு.
ஆடு மாடெல்லாம் கொள்ளையடிச்சாச்சு, வீடெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. எவன் செஞ்சா, யார் செஞ்சா? நமக்கு இனிமே மனைவி பிள்ளைங்க கிடைப்பாங்களா? வீட்டில இருந்து இவ்வளோ ஆசீர்வாதம் நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்களே, இனிமே வாழ முடியுமா? என் லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்னு 600 பேர் என்ன செஞ்சாங்க சொல்லுங்க. அதனால தான் தாவீது சொன்னார், தாவீதையும் அவருடைய உபத்திரவத்தை நினைங்கப்போ. எவ்வளோ உங்களை துதிக்கிற, எவ்வளோ உங்களை சார்ந்து வாழ்ற, என் நம்பிக்கையே நீங்க தான் ஆண்டவர். என் வாழ்க்கையில் இந்த உபத்திரவம் தாங்க முடியல, என் உபத்திரவத்தை என்ன செய்யுங்க நினைங்க, உபத்திரவத்தை நினைங்க, ஜெபம் பண்ணுங்க. 600 பேர் என்ன பண்ணானுங்க தெரியுங்களா? இந்த தாவீதால தானே நம்ம 600 பேரும் அவனோட போனோம். அதனால தானே நம்ம வீட்டில் இவ்வளோ பெரிய லாஸ் வந்துருச்சுன்னு 600 பேரும் கையில் கல்லை எடுத்துட்டாங்க. கல்லை எடுத்து தாவீது மேலே என்ன செய்யணும்? கல்லறியணும் அப்படின்னு பேசுகிறான். இன்னும் தாவீதுக்கு உபத்திரவத்தின் மேலே. ஆனால் தாவீது என்ன செஞ்சான்னு போட்டிருக்கு தெரியுமா? இதைத்தான் நம்ம செய்யணும். என்ன போட்டிருக்கு தெரியுங்களா? தாவீது 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்ப மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா ஜீசஸ். இவ்வளோ பெரிய உபத்திரவத்தில் எல்லாம் கல்லறிய பார்க்குறாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதா, என் உபத்திரவத்தை நினைங்கன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா. ஆனால் அவன் செஞ்சது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எவ்வளவு உபத்திரவம் வந்தாலும், எவ்வளவு பாடு வந்தாலும், எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு சோதனை வந்தாலும், தேவ ஜனமே கர்த்தருக்குள்ள உன்னை திடப்படுத்திக்க. எனக்கு ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு ரொம்ப சோர்ந்து போயிடாத, ரொம்ப சோர்ந்து போயிடாத, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. எல்லாரும் அழுதானுங்க. ஆனா தாவீது செஞ்சது, கர்த்தருக்குள் எனக்கு ஆண்டவர் இருக்காரு, எனக்கு ஆண்டவர் இருக்காரு, எனக்கு ஆண்டவர் இருக்கிறார்னு கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். புரிந்து கொள்ளுங்க, உங்க பிரச்சனைய வேற ஒருத்தன் அனுபவிச்சா நான் செத்து போயிடுவான். ஆனா நம்ம மட்டும் அந்த பிரச்சனையில் வரும்பொழுது எனக்கு கர்த்தர் இருக்கிறார். தயவு செய்து நேற்று இந்த சத்தியம் என்னோட நல்லா பேசுனுச்சு. என்ன வந்தாலும் தாவீதை போல எனக்கு கர்த்தர் இருக்கிறார், எனக்கு பலிபீடம் இருக்கு, எனக்கு பலிபீடம் இருக்கு, எனக்கு ஆண்டவருடைய பாதம் இருக்கு, எனக்கு ஆண்டவருடைய கால் இருக்கு, எனக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கு, எனக்கு ஆண்டவர் இருக்காரு, எனக்கு ஆண்டவர் இருக்காரு. என் பெருமூச்சை கேட்க, என் கண்ணீரை காண, என் உபத்திரவத்தை மாற்ற எனக்கு ஆண்டவர் இருக்காரு, எனக்கு ஆண்டவர் இருக்காரு, எனக்கு ஆண்டவர் இருக்காரு. கர்த்தருக்குள் திடப்படுத்தினான். ஒரு மனுதான் கர்த்தருக்குள்ள திடப்பட்டான், 600 பேரை திடப்படுத்தினான். ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணா 600 பேர் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவம் மாறினது. யாரை கொள்ளையடிச்சாங்க தெரியாது, என்ன செய்யணும் தெரியாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எப்படி தான் திடப்படுத்தினானே தெரியல. ஒரு ஊழியர் சொல்றாரு, என் வாழ்க்கையில் வந்த பாடுகள், தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரிய ஊழியராக இருக்கார் பாஸ்டர் பென்ஸ், அவ்வளோ முன்னேறவே விடலை, அவ்வளோ பாடு உபாத. அப்போ அவர் என்ன செய்வார்? அவர் பாஸ்டராக இருக்கிறதுனால ஆலயத்துக்கு ஒடிந்து பிரசங்க பீடத்தை கட்டி பிடிச்சி அழுவு வர்றான். எனக்கு நீங்கள் தான் போ, எனக்கு நீங்கள் தான் போ, எனக்கு நீங்கள் தான் போ, அப்படியே பிடிச்சி அழுது ஒரு நாள் மயங்கியே விழுந்துருக்காராம். எனக்கு நீங்கள் தான்ப்பா, எனக்கு நீங்கள் தான்ப்பா, எனக்கு நீங்கள் தான்ப்பா. சபையே புரிஞ்சுக்க, உன் உபத்திரவத்தில் கர்த்தருக்குள்ளவனை திடப்படுத்திக்க. எனக்கு கர்த்தர் இருக்கிறாரு, எனக்கு கர்த்தர் இருக்காரு. அடுத்த ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே எனக்கு ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, பின்தொடர்ந்து போ, சத்துருவ சகலத்தையும் நீ திருப்பிடுவா, போ, பின்தொடர்ந்து போ. வழி தெரியாதுங்க, யார் கொள்ளையடிச்சா தெரியாதுங்க, நமக்கு தான் தெரியும் அமலேக்கியர்னு யாருன்னு அவனுக்கு தெரியாது, யார் கொள்ளையடிச்சா தெரியாது, எங்கே எவ்வளோ தூரம் ஒன்றுமே தெரியாது. போன ஆண்டவர் சொன்னதுமே அந்த கல்லறியை நினச்ச 600 பேருமே கூப்பிட்டுட்டு போய் வா போகலான்னு போகிறப்ப ஆண்டவர் தாவீதுக்காக எவன் கொள்ளையடிச்ச ஒருத்தனை அங்கே வியாதிப்பட்டு கடக்க வச்சுட்டாரு. ஒரு நபரை வச்சாரு. என் தேவன் எனக்காய், என் சும்மா பாடாதீங்க,
என் தேவன் ஜெபிக்கிற எனக்காய், அவரை நம்புற எனக்காய், அவரை சார்ந்திருக்கிற எனக்காய், அவருக்குள்ள திட அடைகிற எனக்காய், என் தேவன் எனக்காய் என் குடும்பத்திலேயே பெரிய காரியம் செஞ்சிருவார். உன் நிமித்தம் உன் ஃபேமிலியில் பெரிய காரியம். 600 பேர் வாழ்க்கையில் பெரிய காரியம் ஒரு மனுஷன் திடப்பட்டதனால. ஒரு மனுஷனுடைய ஜெபம் 600 பேருடைய தலையெழுத்தை மாற்றினது. ஒரு மனுஷன் உங்களுக்கு கிடக்கிறான், அவன் தான் அவன்கிட்ட கேட்குறாரு, ஐயோ நாங்கள் 4 தேசத்தை கொள்ளையடித்தோம், அதில் உங்கள் சிக்கலாக கொள்ளையடித்தோம், அவன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என் அமலேக்கர் தான் நாங்கள் தான் கொள்ளையடித்தோம், என்னை விட்டுட்டு போயிட்டானுங்க அப்படின்னு அவருக்கு ஆகாரம் தாவீது கொடுக்குற. சாப்பிட்டுட்டு வாங்க யாருன்னு காட்டிடுறேன், ஆனால் என் எதிர்கிட்ட என்ன காட்டி கொடுத்துறாதீங்க, வாங்க காட்டிடுறேன்னு அவனே காட்ட வச்சு. நம்ம தேவன் செயல்படுற விதம் இருக்கு பாருங்க. எனக்காக என் தேவன் நமக்காக செயல்படுற விதம் இருக்கு பாரு. நீ ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுறல, உனக்காக அவர் செயல்படுற விதம் இருக்கு பாரு. அது கிரகிக்கவே முடியாது, அது கிரகிக்கவே முடியாது, அது கிரகிக்கவே முடியாது. ஒரு மனுஷனை வச்சுட்டு போனார், அவன் காட்டுனான், போனாங்க, முறியடிச்சாங்க. வேதம் சொன்னபடி தாவீது சகலத்தையும் டைம் இல்லை, தாவீது ஒன்றும் குறைவுபடாமல் சகலத்தையும் திருப்பி கொண்டான். சகலத்தையும் திருப்பிட்டு மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு வந்து வீடெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்திட்டானுங்களா, வீடு கட்டெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, அவன்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு வந்து எல்லாருடைய மனைவி பிள்ளைகள், எல்லாருடைய கழுத ஆடு மாடு ஒட்டகம், அவன்கிட்ட இருந்து எல்லா கோல்டு சில்வர் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்து தாவீதின் கொள்ளை டிங் 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 என் உபத்திரவத்தை நினைத்தருன்னு சொன்னேன். அவருக்கு முன்னாடி தாவீதின் கொள்ளை டடடட, யார் யாருக்கு வேணும், யார் யாருக்கு வேணும், இது எத்தனை பேருக்கு அனுப்பணும் தெரியுங்களா? யார் யாருக்கு வேணும், தாவீதின் கொள்ளை வந்தான், எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வந்து கட்டினாம் பாருங்க. அரண்மனை சிக்கலாகல. நம் தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ம உபத்திரவத்தை நினைத்தருளி பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் கண்ண மூடி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளோ, என் சிறுமை தவிப்பை நினைத்தருளோ, என் உண்மை உத்தமம் உங்க பார்வைக்கு நலமாய் நடந்ததை நினைத்தருளோ, என் தேவனே என் உபத்திரவத்தை நினைத்தருளோ. தாவீது எசேக்கியா அன்னாளுக்கு அற்புதம் செய்த கர்த்தர் எங்களையும் இந்த நாளில் நினைவு கூர்ந்து அற்புத அடையாளங்களை செய்து வசனத்தை உறுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. God bless you.